சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டுமே நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. ஓகே, ரெண்டுமே இருக்கு. ஆமாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க அப்படி கிடையாது. அவங்க சொல்றத கேட்கணும், அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டணும். தன்னுடைய குழந்தைகள் அதுக்கு நம்ம மாதிரி எஸ்ன்ற பேர் வச்சோன்னா ரொம்ப வாழ்க்கையில் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி நேயர்கள் என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், நியூமராலஜிஸ்ட் அப்படின்னு இவங்கள சொல்லலாம், வாஸ்து நிபுணர் அப்படின்னு சொல்லலாம், மலர் மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அவங்க தாங்க மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லும் போது மக்கள் பார்க்கும்போதும் அவங்களுக்கும் நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து உள்ளத்துல வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல. நிறைய நல்ல பதிவுகள் நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் தான் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து எஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அந்த எஸ் என்ற நபர்கள் வந்து எல்லா ராசிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா, இல்லை நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது செய்வாங்களா? அதை பற்றி இன்னைக்கு மக்களுக்காக நீங்கள் சொல்லணும். சரிங்க. ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அந்த எழுத்தை வந்து நம்ம எழுதினாலே தெரியும். அது பாருங்க, முதல்ல ஆரம்பிச்சு கீழே வளைஞ்சு வந்து வருது. வளைவுகள் இருக்கக்கூடிய வளைஞ்சு பாருங்க, திருப்பி நிமிந்துருது, வளைவோட இருக்கவும் இல்லை. அப்ப அந்த என்ற எழுத்துல இருக்கக்கூடியவங்க நபர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலை தனக்கு சாதகமா பயன்படுத்தக்கூடியவங்க. என்னதான் நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அது எப்படி நம்ம வந்து யோசிச்சு செய்ய நினைச்சாலும் பாருங்க, ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும். எங்கேயும் நம்மளுடைய வந்து வெற்றியை நோக்கி பயணப்படக்கூடியவங்க தான். அதே நேரத்தில் இந்த அப்படிங்கிற வந்து 2 தலைப்பட்ட நாகம் போல குணங்கள் இருக்கும். நம்ம எப்படி கையாளுறோம் அதை பொறுத்து தான் இருக்கும். நெகட்டிவாகவும் இருப்பாங்க, நிறைய பாசிட்டிவாகவும் இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுடைய 2 குணங்களும் இருக்கும். ஆமாம், அது 2 தலை நாகம் அப்படிங்கிறது வந்து அப்போ நிறைய இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே வந்து என்ற நபர்கள் வந்து இருக்கவே மாட்டாங்க. முக்கியமான காலகட்டத்திலே ஆகட்டும், இல்லை எப்பயாவது ஒரு நேரத்தில் ஒரு வாழ்க்கைக்குள்ள அடுத்த இடத்துக்கு போனால் அந்த என்ற நபர் வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் இருப்பாங்க நம்ம லைஃப்ல. ஒவ்வொரு ராசிக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா அப்படிங்கிறது வந்து நியூமராலஜி படி பார்க்குறப்ப வந்து 3ஆம் நம்பரை குறிக்கும். 3ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்து குருவோட ஆதிக்கம் கொண்ட நம்பரு. அப்போ ஏதாவது ஒரு காரியம் உருவாகணும், இப்போ வந்து கரு உருவாகணும்னா கூட குரு தான் வேணும். நிறைய நபர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். நாங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய நியூமராலஜி முறைப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஜிஜி இந்த எழுத்தை மட்டும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர சொல்லுவோம். அந்த எழுத்து எழுத பாருங்க, உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். எதையுமே வந்து புதியதாக உருவாக்குவதற்கான அமைப்பு வந்து இந்த என்ற நபர்கிட்ட தான் இருக்குது. ஓகே, சூப்பர். அப்போ இந்த என்ற முதல் எழுத்து கொண்ட அந்த நபர் நம்மளுடைய ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக நம்ம இப்போ பார்த்துடலாமா? ரொம்ப அழகா என்ற எழுத்து கொண்ட நபர்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய லைஃப்லையும் வந்தாங்கன்னா இல்லை இருக்காங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த எழுத்து கொண்ட நபர் உதவிக்கு வருவாங்களா, இல்லை அந்த எழுத்து கொண்ட நபர்களால் இவங்க எச்சரிக்கையா இருக்கணுமா அப்படின்றத நீங்க சொல்றதுக்கு முன்னாடி, நீங்கள் சிம்மராசியாக இருந்தால் உங்களுக்கு எழுத்து கொண்ட நபர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா அவங்க பேர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்கம்மா. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டுமே நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. ஓகே, ரெண்டுமே இருக்கு. ஆமாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த என்ற எழுத்துல தன்னுடைய குழந்தை உருவாகி தன்னுடைய குழந்தைக்கு என்ற பேர் வச்சாங்க அப்படின்னா வாழ்க்கையில பெரிய அளவுக்கு போவாங்க. ஆனால் பாருங்க, சின்ன வயசுலேயே அதிகமாக ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறது அப்படின்னாலே பாருங்க இந்த என்ற இடத்துல தான் சிம்மராசிக்காரங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் ஹெட் வெயிட்
இவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து ஆர்டர் போடுற மாதிரியே சில விஷயங்கள் செய்வாங்க. ஆமா, சிம்மம்னாலே ஒரு கர்ஜனை, அந்த கம்பீரன்றது இருக்கும். அதே நேரத்துல பாருங்க, எந்த வேணே இதை செய்ய அப்படிமா, அது வந்து இவருக்கு பிடிக்காது. இந்த எஸ்ன்றதுக்கு எவ்வளவுதான் பாருங்க, அன்பா சொன்னா செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. அதே நேரத்துல அதிகாரமா சொன்னா எதையுமே செய்ய மாட்டாங்க. அந்த குணம் வந்து 2 குணமும் இவர்கிட்ட இருக்கும். அப்ப இவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் பத்தி தோரணையா பேசக்கூடிய அமைப்பு எல்லாமே சிம்ம ராசிக்காரங்கிட்ட இருக்கும். அப்ப அதனால இவங்க வந்து என்ன இப்படி ரொம்ப இதா சட்டமா பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்றவங்களை சின்ன வயசுல இருந்தே பாருங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே முதல்ல சிம்மராசிக்காரருக்கு ஒத்து வராது. ஒத்து வரவே செய்யாது. இவங்களுடைய நட்பு வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கும், அழகா ஒரு வயலண்டா போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க அப்படி கிடையாது. அவங்க சொல்றத கேட்கணும், அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டணும், அப்படிதான் இருப்பாங்க. அவங்க பொய் சொன்னாலும் நம்ம ஆமா ஜாமி போடணும். அது வந்து அந்த எஸ் என்ற எழுத்துக்கு பிடிக்காது. ஆமா, அப்ப நட்புல வந்து அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா சின்ன வயசுல படிக்கிறவே பாருங்க மனசு வந்து காயப்பட ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு வந்து. அதனால வந்து அவங்களால ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிறவே முடியாது. அதே நேரத்தில் பாருங்க, வாழ்க்கை துணை வந்தாலும் எஸ் என்ற பேரில் சிம்மராசிக்காரங்க வந்துட்டாங்கனாலே பாருங்க, அங்கே ஒரே போராட்டம் தான். கடுமையான ஒரு வாக்குவாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சமரசமாக முடிவு வைக்கவே மாட்டாங்க. இந்த எஸ் என்ற இடத்துல சிம்மராசிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கடுமையான வாக்குவாதங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் தன்னுடைய குழந்தை பிறந்த விட்டு அந்த குழந்தைகள் எஸ் என்ற இடத்துல வந்து பேர் வச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம குழந்தை தான் உலகம்னு நான் சொல்ற அளவுக்கு மாறிடுவாங்க. சிம்மராசிக்கு எவ்வளவு பகையா இருந்தாலும் வரும்போது மாறிடுவாங்க. ஏன்னா சிம்மராசிக்கு தனுசு வந்து 5ஆம் வீடு, குருவோட வீடு. அப்ப தன்னுடைய குழந்தைகள் அதுக்கு நம்ம மாதிரி எஸ்ன்ற பேர் வச்சாலும் ரொம்ப வாழ்க்கையில் அந்த குழந்தைக்காகவே எல்லாமே வந்து அங்கே எவ்வளோதான் வந்து ஒரு பேட் கேபிட்டி எல்லாமே இருந்தாலும் குழந்தை பிறந்தோடே மாறிடுவாங்க. எல்லாமே என்னுடைய பிள்ளைக்காக செய்கிறேன், எனக்கு வேற எதுவுமே எனக்கு தேவையில்லைங்கிற பிள்ளை நல்லா இருந்தால் போதும். குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு அப்படியே அர்ப்பணிப்போடு வாழுவாங்க. இப்போ குழந்தைகளுக்கு சிம்மராசிக்காரங்க எஸ்ங்கிற இடத்துல பேர் வச்சா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதை கவனம் வச்சுக்கோங்க. நீங்கள் சிம்மராசியாக இருந்தால் உங்கள் குழந்தை பிறக்குது அப்படின்னா எஸ்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற லெட்டரில் ஏதாவது நல்ல நேமாக நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லுங்கம்மா. அப்போ சிம்மராசிக்காரங்க தன்னுடைய குழந்தைய மட்டும் சரியாக நம்மளால பராமரிக்கக்கூடியவங்க தான். இதே இது பாருங்க, இந்த இன்னொரு பக்கத்தில் உள்ள குழந்தை ஏதாவது எஸ்ன்ற பேர் வந்தால் அதுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்ட மாட்டாங்க. தன்னோட குழந்தை எஸ்ஸா இருந்தா ஓகே, ஆனா அடுத்தவங்க குழந்தை இருந்தா ரொம்ப கொஞ்சம் இதா இருக்கக்கூடிய சுயநலமா இருக்கக்கூடிய தானே பொத்தி வளர்க்க நினைக்கக்கூடியவங்க தான். இதனாலேயே பாருங்க அந்த மற்ற குழந்தைகளும் இதை பார்த்து பொறாமப்படும். அந்த மாதிரி தான் மற்ற குழந்தைகளும் நம்மகிட்ட ஒரு இது அன்பா கூட பேசவே இல்லையே. அப்ப சிம்மராசிக்காரங்களுடைய ஒரு அண்ணன் பிள்ளையோ தம்பி பிள்ளையோ அக்கா பிள்ளையோ தங்கச்சி பிள்ளையோ ஏதாவது ஒன்று எஸ் என்ற பேர்ல இருந்தா இவருக்கு பிடிக்காது. ரெண்டுக்கு வந்து அதிகமான ஒரு பாகுபாடு. உறவுகள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட அந்த அளவுக்கு அட்டாச் ஆக மாட்டாங்க. தன்னுடைய குழந்தை அதுக்கு மட்டும் அவங்க ரொம்ப வந்து அதிகமா ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறது அப்பதான் சிம்மராசிக்காரனுடைய வாழ்க்கையே பாருங்க ஒரு பெரிய லெவலுக்கு போக ஆரம்பிச்சிடும். எல்லாமே வந்து அர்ப்பணிப்போட வாழ்ந்து தன்னுடைய குழந்தைய எப்படியாவது படிக்க வச்சோன்னா பாருங்க, சிம்மராசிக்காரங்க ஒவ்வொருத்தருமே வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து படிச்சு ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கும். நான் தான் நல்லா படிக்க முடியல, எனக்கு குழந்தையாவது படிக்கட்டும், அந்த மாதிரி குழந்தைங்க மேலே படிப்புக்காக அதிகமாக வந்து சிரத்தை எடுத்து பண்ணக்கூடியவங்க தான். அது இந்த எஸ் என்ற இடத்துல வந்து பேர் வச்சாலே போதும், வாழ்க்கையை அப்படியே வந்து அர்ப்பணிச்சிருவாங்க. சூப்பர்மா. இப்போ முற்கால கட்டத்தில், அதாவது இவங்க லைஃப் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எஸ் என்ற நபர்கள் இருந்தால் இவங்களுக்கு வந்து தொந்தரவு, அவங்களுடைய ஆளுமை வந்து இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசினியர்கள் என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? ஆமாம், இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சூரியன் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்போ ஏதோ ஒரு விஷயம் எஸ் என்ற நபரால் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சு, நட்பை தொடர முடியல, நட்பால் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே பாருங்க இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து சூரியன் வழிபாடு பண்ணணும். சூரிய வழிபாடு, ஓகே. சிவாலயம் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சிவாலயங்களுக்கு கூடிய சூரியனுக்கு போய் 2 மாவிளக்கு தீபம் வச்சு வழிபாடு செஞ்சது அங்கேயே உட்காந்து ஆதித்ய கிருதியம் படிச்சாங்கன்னா அந்த எஸ் என்ற நபரால் இவங்க வரக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல சரியாகிடும். இணக்கமா 2 பேரும் போகக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. உலகத்துல வந்து யாரைனாலும் பகச்சிக்கலாம், ஆனால் எஸ் என்ற நபரை மட்டும் பகச்சிக்கவே கூடாது. ரொம்ப சிறப்புமா. இந்த ராசிக்கு எஸ் என்ற நபர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்ல செய்வாங்க அப்படின்னு ரொம்ப சூப்பரான பதிவா கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா.
இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நியூமராலஜி ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, அது ரீதியாக கன்சல்டேஷன் வேணும்னாலும் சரி, இல்லை மலர் மருத்துவம் ஏதாவது எடுக்கணும்னாலும் சரி, இல்லை அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய சங்கரேஸ்வரி அம்மாவை நேர்லையும் நீங்கள் கன்சல்டேஷனுக்கு சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றீங்களா? வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இமீடியட்டாக இன்னைக்கே உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.